நிறைய நிற்கிது. மூச்சு நல்லா வாங்கும். பசி. வீட்டுக்கு போனோடனே சாப்பிட வேண்டியதுதான். மந்தி ஸ்பாட்டை தாண்டி வெயிட்டிங் ஷெட்டுக்கு நடக்கணும். உள்ளதான் நிறைய காட்டு மாடுன்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளதான் நிறைய இருக்குது. நேற்றுக்கு வந்து ஓஸ் கொம்பன் வந்திருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு மொத்தம் இறங்கி கீழே வந்துடும். இருந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்களா மிளகாய் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கேன்னு. டெய்லி பாட்டு பாடும் பார்த்தீங்களா, அந்த குருவி தான் இது. அந்த கரையோரமாக பார்த்தீங்கன்னா காட்டு போத்து நிறைய நிற்கிது. இஷ்டம் போல் நிற்கிது டேம் கரையோரத்தில். இந்த குருவி தான் பாட்டு பாடும். கிளம்பிட்டேன் கடை அடைச்சிட்டு. இந்த மார்னிங் க்ளோரி பூ இந்த சைடில் எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்களா. என்னமோ சத்தம் கேக்கு. இப்போ ஸ்கூல் விட்ற டைமா, வண்டி நிறைய இந்த பாதையாக போய் வரும். இன்றைக்கி நடராஜா வண்டி தான். வீட்டுக்கு போகும்போது ஹஸ்பண்ட் ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்களா, கடையை அடைச்சிட்டு கிளம்பிட்டேன். மழை வர்ற மாதிரி இருக்குது. ரெயின் கோட் வச்சுருக்கேனா, மழை வந்தால் பார்த்துக்கலாம். கிளம்பியாச்சு. வெயிட்டிங் செட் வரைக்கும் ஏற்றோம். மூச்சு நல்லா வாங்கும். இப்போ சாயங்கால நேரம் ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் வேலை விட்டு வருவாங்களா, இந்த ரோட்டில் வண்டி கொஞ்சம் வந்து போயிருக்கும். நல்ல குளிருங்க, உட்கார முடியல கடையில். அது டேம் தண்ணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கா நம்ம கடை. குளிர்ந்த காற்று அடிக்கும் போது தலைவலி கூடுதலாகிடுது. அதான் கிளம்பிட்டேன். பிஸ்னஸ்ஸு பரவாயில்லாமல் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. சாயங்கால நேரம் பூச்சியோட சத்தம் அதிகமாக கேட்கும் இந்த பாதையில். மழை பெய்யுது, ஆனால் ரொம்ப ஹெவியான மழை இல்லை. வெயிட்டிங் செட் வரைக்கும் தான் மூச்சு வாங்கும். அப்புறம் இறக்கந்தான், ஓடிடலாம். கொடை இல்லை, ரெயின் கோட்டு தான் இருக்குது. மழை வந்துச்சுன்னா அதை வச்சு தப்பிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. மத்தியானம் சாப்பாடு சரியாக சாப்பிடலை. டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு போன சாப்பாடு வந்து ஆறிடுச்சு. சில்லுன்னு இருந்துச்சா, சாப்பிடவே முடியல. பசி. வீட்டுக்கு போனோடனே சாப்பிட வேண்டியதுதான். நேற்று இங்கே வரும்போது தான் அணில் நின்றுச்சு. மழை பெஞ்சினாலே நம்மளோட மந்தி ஸ்பாட் வந்து நல்ல செழிப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மரத்தில் தான் நின்றுச்சு நேற்றுக்கு அணில். இன்னைக்கு காணும், எங்கே போச்சோ முருகா. காலையில் இந்த பாதையாக வரும்போது சல்லுன்னு வந்துடலாம், ஒரு ஆட்டோ வருது. மந்தி ஸ்பாட்டை தாண்டி வெயிட்டிங் ஷெட்டுக்கு நடக்கணும். ஏத்தம் கடையிலேருந்து வீட்டுக்கு நடந்து போனோன்னா பசி எடுத்துடும். போனோடனே சாப்பிட தோணும், மூச்சு வாங்குதா, அதனால. ப்ளூ கலரில் பூ பூத்துருக்கா, பார்க்க குறிஞ்சி பூ மாதிரியே இருக்கா, நிறையா பூத்துருக்கு. உள்ளதான் நிறைய காட்டு மாடுன்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளதான் நிறைய இருக்குது. டேம் கரையோரத்துலேயும் நிறையா நின்றுச்சு.
இப்போ கொஞ்சம் வேகமாக வெயிட்டிங் ஷெட் கிட்டே போகணும். மூச்சு வாங்குது வீடியோ எடுத்துகிட்டு நடக்க முடியல. மயில் சவுண்டு. முருகர் வந்துட்டேன். இன்னும் 2 நிமிஷம்தான். அங்கே கேட்டுக்கிட்ட போயிட்டேன்னா செக் போஸ்ட் கிட்ட கீழே இறக்கந்தாங்க, சல்லுன்னு போயிடலாம். நேற்றுக்கு வந்து ஓஸ்கொம்பன் வந்திருக்காரு, நம்ம டேம் கிட்ட தான் நிற்கிறாரு. அப்படியே அந்த மலையில் மேலேருந்து மிஸ்ட்டு எப்படி இறங்கி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு மொத்தம் இறங்கி கீழே வந்துடும். நம்ம வீட்டுக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருக்கும், புகை மண்டலமாக இருக்கும். காலையிலலாம் எப்படி இறங்கி வருது பாருங்கள். இந்த வெயில், மழை, பனி இதெல்லாம் விட இந்த மாதிரி கம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா, குளிர் பயங்கரமாக இருக்கும். வீட்டுக்கு போனோடனே சாப்பிடணும், அதுதான் மெயின் வேலை. போகும்போது கேண்டீனில் பால் வாங்கிட்டு போனோம். பால் வண்டியில் வாங்க மறந்துட்டேன். மேகம் எப்படி இறங்கி வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்டேன். அந்த தோட்டத்துலலாம் கோஸ் போட்டிருக்காங்க, முட்டை கோஸ். தேயிலை செடியெல்லாம் மாடு சாப்பிடுமான்னு ஒருத்தங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. தேயிலை செடி வந்து மாடு சாப்பிடாதுங்க. சாயங்கால நேரம் கேண்டீன் கிட்ட கலகலன்னு இருக்கும். எல்லோரும் வேலை விட்டு வந்து அங்கே கொஞ்சம் நல்ல கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்னா வந்த உடனே எப்போதும் போல் அந்த மேகியை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப சேட்டை பண்ணும். நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கும். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அத்தை என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். எனக்கு வந்து வெந்தய குழம்பு வச்சுருக்காங்க. வெந்தய குழம்பும் புதினா துவையலும் பின்ன உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்தை பார்க்க வந்துட்டேன். நம்ம தோட்டத்தில் மிளகா நாற்று நட்டுருந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்களா மிளகாய் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கேன்னு. இது ஒரு மிளகா, இதெல்லாம் சாம்பார் மிளகா இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது உள்ளித்தண்டு, உள்ளி சின்ன உள்ளி முளைச்சிருந்துச்சுல்ல, அதை நட்டு விட்டேன். அது நல்லா வந்திருக்கு. இடைக்கிட்ட ஏதோ பூச்சி வெட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரும் பூச்சி வெட்டியிருக்கு. இதில் இப்போ தான் பூ போட்டிருக்கு. இது காந்தாரி மிளகான்னு நினைக்கேன், என்னன்னு தெரில, பார்ப்போம். காந்தாரி மிளகா விதையும் பாவி இருந்தோம். இது வந்து ஆரஞ்சு, ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால தான் பறிக்காமல் விட்டுருக்கோம். இதுலேயும் மிளகா, கறி மிளகா நாற்று நட்டுருந்தேன், வரல போல். வந்திருக்கா வரலையான்னு தெரில, பார்ப்போம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.